ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் வந்து பார்த்தோன்னா கார்த்திகேயன். இவர் வந்து ஃபஸ்ட்டு தமிழக வெற்றிக்கழக கட்சியில் வந்து பார்த்தோன்னா வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ திடீர்னு அதை விட்டு வெளியே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எனது தமிழ் உறவுகளான அனைவருக்கும் இனிய வணக்கம். சொல்லுங்கள் தோழரே. சரி, தமிழக வெற்றிக்கழக கட்சியில் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து ஜாயின் பண்ணது காரணம் என்ன? தோழரே, நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கத்திலிருந்து ஒரு 15 ஆண்டு காலமாக நம்ம வந்து அதில் பணியாற்றிட்டு இருந்தோங்க. சரிங்களா? இன்றைக்கி அவர் வந்து கட்சி ஆரம்பித்து 3 வருடங்கள் ஆகுதுங்க. நான் என்னுடைய பணிகள் சிறப்பாக இருந்தது. அதிகாரம் அங்கே நிராகரிக்கப்பட்டது. சரிங்களா? நான் ஏன் என்னன்னு கேட்டேன். அப்போது அவங்ககிட்டருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது. அவங்கள பார்க்க போனால் வீட்டு கேட்லேயே நிற்க வச்சு வெளியில் அனுப்புறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்க. யாரும் மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர் பார்க்குறக்கு சோறு தண்ணி இல்லாமல் 4 மணி நேரம் டிச்சு ஓரத்தில் உட்காந்துருந்து அவரை பார்த்துட்டு வந்தேன். நான் உண்மைப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டிக்கலாக சொல்கிறேன். எனக்கு பதவி கொடுக்குறேன்னு தமிழக வெற்றி கழகத்தில் ஒன்றிய செயலாளர், சரிங்களா, கேட்டிங்கன்னா நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியத்தில் நான் இருக்கிறேங்க. சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு பதவி தருவதாக சொல்லி சென்னிமலை கிழக்கொன்றிய செயலாளர், நான் ஒரு பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை, கிழக்கொன்றிய செயலாளர் என்கிட்ட 10,000 பணம் வாங்கியிருக்காருங்க. பணம் வாங்கியிருக்காரு. பணம் வாங்கிட்டு நான் பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பணம் கேட்டாங்க. நானும் பணம் கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பேசிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், ப்ரூஃப் காட்டுறேன். சரி ஓகே, நம்மளும் சரி ஓகே பதவிக்கு பணம் கேட்டாங்க, சரி ரைட்டு கொடுத்துட்டோம், நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நானும் ஒரு இதில் இருந்தேங்க. அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சமம்னு வச்சுருக்கிறதையே அவங்க பிறப்போக்கும் இன்ன சாதிக்கும்னு மாற்றிக்கிட்டாங்க குறிப்பிட்ட நபர்கள். சரிங்களா? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களை நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி மாற்றிட்டு நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டன. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 8-9 மாதமாக, அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து நான் என்னுடைய பணிகள், அதுக்கு முன்னாடிலேருந்தே என்னுடைய பணிகள் நீங்களாம் கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பணிகள் தீவிரமாக நடைமுறையில் கொண்டு வந்துட்டு இருந்தேன். மக்களுக்கான குரலாக நான் இருந்தேன், அதை கேட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே என்னுடைய ஐடியாலஜி என்ன கேட்டிங்கன்னா, ஏழை மக்களின் குரலாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் என்னுடைய ஐடியா. நம்ம ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, அதை நம்மளால் எப்படி போராடி வாங்கி தர முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செயல்பாட்டில் மட்டுமே தான் நான் இருந்தேன். அப்புறம் அங்கே அதுக்கெல்லாம் இடம் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நான் வந்து சென்னிமலை ஒன்றியத்தில் வந்து ஒரு சில பஞ்சாயத்துங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க. ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, இங்கே ஓட்டப்பாறை பகுதி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓட்டப்பாறை பஞ்சாயத்து அந்த பகுதி இருக்குது. அங்கே வந்து ரோட்டு மேலே குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அதை வந்து அரைச்சி செடிங்களுக்கு உரமாக போடுவாங்க. அந்த யூனிட் அங்கே இருக்குது. அந்த யூனிட் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தாமல் குப்பையை ரோட்டில் கொட்டி நைட் நேரம் நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அந்த நெருப்பு வைக்கிறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. இரவு நேரங்களில் மூச்சு விடுவதில் பிரச்சனை, குழந்தை குட்டிங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஒன்றிய நகர செயலாளர்கிட்டலாம் சொன்னேன், ஆனால் வாங்கண்ணா நம்ம இதுக்கான குரல் கொடுக்கலாண்ணா, போய் நம்ம வந்து இதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கலாண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. இல்லை, எங்களுக்கு ஒன்றியம் பெருசு, நகரம் பெருசு, நாங்கள் அடிச்சுக்குமே தவிர மக்கள் பிரச்சனைகள் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறானுங்க. சரிங்களா? அப்புறம் எனக்கு பொறுப்பு தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னடா இப்படியே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் தெரிஞ்சது என்னுடைய கம்யூனிட்டி. அதில் பதவி வழங்கியிருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா
இருப்பாங்க. நான் வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறனால சரி ஓகே இவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, இவனை நம்ம வளர்க்கக்கூடாது, இவனை வந்து நம்ம கோஷம் போடுறக்கும் கூட்டம் கூட்டுறக்கும் ஆட்களை ரெடி பண்ணுறக்கு மட்டும் இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப நாளாக தெரியல. எனக்கு தோழர் ரொம்ப நாளாக தெரியல. நான் கண்டுபிடிக்கிறக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகி போச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறக்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி வர்றப்போ திரும்பவும் நான் கேட்டேன். என்னுடைய கைபேசி வாயிலாக நான் தொடர்பு கொண்டு மாவட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாவட்ட பதவியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நான் கைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன். அண்ணா பதவிக்கு எவ்வளோ வேணாலும் தர்றேண்ணா, என்னைய நம்பி ஜனங்க இருக்காங்கண்ணா, நாங்கள் வந்து எங்களுக்கான பிரச்சனைகள் நிறையா இருக்கு. அதாவது வெளித்தன்மையாக வந்து எல்லாம் என்னங்கிறாங்க, இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. அப்படிலாம் இல்லைண்ணே, மறைமுகமாக நாங்கள் ஒடுக்கப்படுறோம், எங்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறதுண்ணா. அப்போ நான் அந்த இடத்துலேருந்து நான் ஒருத்தர் மேலே எழுந்து வந்திருக்கேன்லண்ணா, எனக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா தானே என்னுடைய மக்களுக்கு எதாவதுன்னா நான் கேட்க முடியும்ண்ணா. நீங்களும் வந்து கேட்க மாட்டேறீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேறீங்க, நான் என்னங்கண்ணா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க. பணம் இன்னும் எவ்வளோ வேணாலும் தர்றாங்கண்ணான்னு நான் சொன்னேன். இல்லை உனக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது, மாவட்ட செயலாளர் வந்து உனக்கு வேற ஒரு இடத்த வச்சுக்கிறாரு அப்படின்னாரு. என்னந்தில் சவக்குழி வச்சுருந்தானுங்களோ என்னமோ அதுவும் தெரியலிங்க. அப்புறம் வேற ஒரு இடத்த உனக்கு அங்கீகாரம் ரெடி பண்ணிட்டாரு, வந்துரு அங்கே எங்கேனாப்புல. என்னங்கண்ணா இது வந்து நான் எனக்கு குழந்தையா இது அப்பா மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டுக்கிறாருன்னு சொல்லலாம் நம்பருக்கு நான் என்ன குழந்தையா? நம்மளுக்கு அரசியல் தெரியுமில்லன்னு தோழரே. ஒரு மாவட்ட செயலாளர் யாரை கையாடுறா அவங்களுக்கு தான் தலைவரை, பதவி பட்டா எல்லாமே தலைவரை. நம்மளுக்கு என்ன அரசியல் தெரியாமலாம் தலைவரே இருக்குது. நம்ம இனம்தான் இவங்களுக்கு பிரச்சனைங்க தலைவரை. நம்ம வந்து இவங்களுக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், கத்தணும், தளபதி தளபதி டிவிக்கேன்னு கத்துறதுக்கு தான் நம்ம ஜனங்களை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜனங்களுக்கான முக்கியத்துவத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மீடியாக்கள் நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்குமே. ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வந்து செயலாளர் பொறுப்பு மறுக்கப்பட்டது, ஒரு பெண்மணிக்கிட்ட 26 லட்ச ரூபா மகளிர் அணி அமைப்பாளர் கொடுத்தாருன்னு 26 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினது, பணம் மட்டும் வாங்கினது இல்லாமல் ஐஃபோன் முதற்கொண்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்தினது, ஒரு பெண்மணியை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் சுற்றி மாவட்ட நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு மிரட்டின சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்குது இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்தில். இவங்க வந்து மாற்று சக்தின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு, மாற்று சக்தியாரு மாறா சக்தியாரு நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி இதை ஒரே மொத்தமாக கட்சி விட்டு வெளியே போன காரணம்? இப்போ விஜய் நம்ம தலைவருக்கு எதுவுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியாதல்ல. அதுதாங்க இப்போ நான் இன்னும் சொல்ல வர்றேன்னா, மொத்தமாக அவரே அவாய்ட் பண்ண அவரை ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சியோட தலைவருக்கு என்னங்க வேலை? எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன்னு வைங்க, எங்கள்கிட்ட 10 பசங்க வேலை செய்கிறானுன்னு வைங்க, நான் வீட்டில் படுத்திருப்பேன், இல்லை சுடுகாட்டில் படுத்திருப்பேன், எங்கே வேணாலும் படுத்திருப்பேன். ஆனால் என் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன்ல நான் ஒரு அதாவது பண்ணணுங்க. அப்போ தானுங்க ஒரு நல்ல முதலாளிக்கு ஒரு தலைவனுக்கான அழகு அதுதானுங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுறானுங்க, 10 பேர் கரெக்டாக வேலை செய்கிறானுங்களா, இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்களா, சரி இன்றைக்கி இத்தனை பீஸ் அடித்தானா, சரி ரைட் பையன் உண்மை தான் நம்மகிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணுங்க. நான் எங்கே வேணாலும் இருக்கலாம், எனக்கு பர்சனல் வேலை 1000 இருக்கும். நான் துபாய், அமெரிக்கா, டெல்லி எங்கே வேணாலும் போய் படுத்துருக்கலாம். நான் சுடுகாட்டில் கூட நான் படுத்துருக்கலாம், தண்ணி போட்டு சுடுகாட்டில் கூட படுத்துருக்கலாம். ஆனால் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும், என்கிட்ட கீழே 10 பேர் வேலை செய்யறேன்னா 10 பேர்த்த பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு தலைவன்னா அடிப்படை கீழ்மட்ட தொண்டை வரையில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏப்பா நீங்கள் திரைத்துறையும் விட்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு முழு அரசியல்வாதின்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதா? ஒரு தலைவனாக மாறணும் அப்படின்னா இதெல்லாம் அடிப்படை. நீங்கள் வந்து பிறரை நம்பி விட்டு தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி போயிட்டுருக்குது. 2ஆம் மட்ட தலைவர்கள், 3ஆம் மட்ட தலைவர்கள், 4ஆம் மட்ட தலைவர்கள், இவங்கள யார் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாங்க, ரோட்டில் வந்து உட்கார்ந்தது யார்? சரி, ஆதவர்ஜுனா யார், ராஜ்மோகன் யார், சிடிஆர் நிர்மல்குமார் யார், இவர்கள்லாம் யார் சொல்லுங்கள். மதிப்பிற்குரிய அண்ணர்கள் இவர்கள்லாம் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க, ஓகே ரைட்டு. இவர்கள்லாம் யார்? மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களா, ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்களா, எதில் இருந்தாங்க? எதுலேயுமே கிடையாது. வந்த உடனே மாநில பொறுப்பு கொடுத்தீங்க, உட்கார வச்சிட்டிங்க, எல்லாம் ஓகேங்க, நான் இல்லைங்க, நீங்கள் வந்து பழகுறீங்க பிடிக்கிறீங்க எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன் சாதி ரீதியாக எங்களை ஏன் ஒதுக்குறீங்க? ரீசன் வேணும்ல. சாதி ரீதியாக எங்களை வந்து ஏன் ஒதுக்குறீங்க? அப்போ எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை, எங்களுடைய கோஷம் உங்களுக்கு தேவை, எங்களுடைய கூட்டம் உங்களுக்கு தேவை. அப்போது எங்களில் ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து பொறுப்பு கொடுக்கணுன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டம்.
இல்லையா? அப்படித்தானே, அது கரெக்டாக தானுங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க தோழரே, தமிழ்நாடு பூரா இந்த பிரச்சனைக்குதுங்க தோழரே. இந்த டிவிக்கேலையா? டிவிக்கேன்னு சொல்லாதீங்க தோழரே, டிவிக்கேன்னா அது நம்மளுதுங்க தோழரே. 15 வருடமாக தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஆங்கில சுருக்கெழுத்து டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இருக்குதுங்க. நீங்கள் இன்றைக்கி அவங்க ப்ரொமோஷன் பண்ணி டிவிக்கேன்னா உடனே நீங்கள் அவங்களை டிவிக்கேன்னு சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோங்க. நீங்களும் அந்த தமிழில் சொல்லுங்கள். நீங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அதில் தான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன நோக்கத்தில் நான் இருந்தேன், என்னோட ஐடியாலஜி என்ன, அதை சிந்திக்கணும் இல்லைங்க. நீ இருந்தன்னா, அதாவது நான் என்னன்றேன்னா 10 பேர்த்துக்கு நடுவில், சரிங்களா, 10 பன்னிங்களுக்கு நடுவில் கொண்டு போய் ஒரு பசுமாட்டை வச்சிங்கனாலும் அதுவும் சேத்தவாரி தான் பூசிக்கும். சரிங்களா? அந்த கதை தான் அங்கேயும். நான் இருந்தேன், அவங்க சரி வரல, அவங்களோட செயல்பாடுகள் சரியில்லை, அவங்களோட நிலைப்பாடுகள் சரியில்லை, கொள்கைகள் தெரியல, கோட்பாடுகள் தெரியலை, ஒரு தலைவர் சொல்ல எப்படி நம்ம மதிக்கணும்னு தொண்டர்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் கூட சரி விடுங்க, எனக்கு அதெல்லாம் கூட பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவன் மதிக்கிறான் மதிக்கலை இன்னமும் பண்ணிட்டு போகிறான், அது அவனோட பிரச்சனை, அவனோட சுய ஒழுக்கம். ஏன்னா அதை பற்றி நான் பேசவில்லை. மக்கள் பிரச்சனைன்னு என்னென்னு தெரியணும், தொகுதி பிரச்சனைன்னு என்னென்னு தெரியணும், ஊராட்சி மன்றங்கள் எத்தனை இருக்குது, அந்த ஊராட்சி மன்றங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதுவரையில் இருந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த ஊராட்சியில் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம போய் புதுசாக என்ன பண்ண போகிறோம், இந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆச்சா இல்லையா, அட்லீஸ்ட் வார்டு லெவலு, பூத் லெவலு, இதுகள் இருக்கிற பிரச்சனைகள், மக்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதுங்களை பார்க்குறோம், அதுங்களை கையில் எடுக்கிறோம். ஆனால் இதை எதுவும் அவங்க பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் உங்கள் தொகுதியில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மித்த தமிழக வெட்டுக்கலை கட்சியில் ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே அதே மாதிரி இருப்பாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய ஒவ்வொரு சில நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க, ஒரு சில தளபதி ரசிகர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அதே மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாதுல்ல. அதாவது நீங்கள் கேட்குறது கரெக்டுங்க தோழரே. ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஒரு சிலரை கண்காணிக்க முடியலைன்னா எப்படி? தப்பு எங்கே தொடருது? நம்மளிடம் இருந்து தான் நம்ம தப்பு தொடருது. அப்போது நீங்கள் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணால் மட்டுமே தான் எண்டு வரையிலும் கொண்டு போக முடியும். இப்போ அவர் சொல்லிட்டு தான் இருக்கிற ஒவ்வொரு மீட்டிங் ஆகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தணும் இந்த மாதிரி இருங்க. உதாரணம் சொல்கிறேன், பைக்கில் பின்னாடி வராதிங்க, காரில் போகும்போது பின்னாடி வராதிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் அதை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் யாரை குறை சொன்னீங்க? சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லி கேட்க மாட்டுறாருன்னா அது என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். அப்போது இன்னும் அவங்க தொண்டர்கள்ன்ற மனப்பான்மைக்கு அவர்கள் வரவில்லை, ரசிகர்கள் என்ற மனப்பான்மையில் உள்ளார்கள். இதுதான் உண்மை. இதை நீ ஏற்றுக்கிறீங்களா? ஒரு கட்சி தொண்டன்னா எப்படி தெரியுங்களா? இப்போ எங்கள் தலைவர் சொன்னார், என்னையை பற்றி யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போகிறேன். எங்கள் அண்ணன் வேலுமுருகன் சொன்னார், என்னை பற்றி யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போகிறாங்கப்பா, நீங்கள் அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க. அவங்கள திட்டுறதோ தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி நீங்கள் அவதூறுகள் அள்ளி வீசுகிறதோ பொய்யான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணவும் கூடாது. நம்ம எதுக்காக நம்ம நோக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி எதுக்காக வந்த கட்சி, என்ன நோக்கம் என்ன, தமிழக மக்களின் உரிமைகளை மீட்போம். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்தாலும் உள்ளே இறங்கி உரிமைகளை மீட்டு எடுத்து தமிழர்களுக்கே, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை, இதை மட்டும்தான் நம்ம பண்ணணும்ப்பா. நம்ம தேவையில்லாத அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு பண்ணார். இப்போ அவர் சொன்னார், இப்போ அதை நாங்கள் ஒபே பண்ணுறோம்ல. இப்போ விஜய் சொன்னார், மதிப்பிற்குரிய விஜய் அவர் சொன்னார், அவருக்கு தொண்டர்களாக இருந்தால் அதை ஒபே பண்ணுவாங்கள்ல, ரசிகருங்கிற மனப்பான்மையினால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கிழக்குன்றிய செயலாளர் வேங்கை கஜான்னு ஒரு நபரை போட்டிருக்கிறோம். நல்ல நண்பர், நல்லா களத்தில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர், நல்லா என் கூட ஒன்றா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெளியில் வந்தார். இன்றைக்கி அவருக்கு அங்கே ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்குது, அவர் நல்லா வேலை செய்கிறாரு. அவருக்கு நடந்த அவலநிலை பாருங்கள். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு நேற்று நைட்டு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா என்னண்ணா பண்ணுற என்ன கேட்டாப்புல, ஏன்டா சொல்கிறா என்னடா அப்படின்னு. இல்லைண்ணே டிவிக்கிலேருந்து என்னை மிரட்டுற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்கண்ணே. என்னடா டிவிக்கு அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணா விஜய் கட்சினே அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு ஆதாரத்தை நான் காட்டுறேன், சரிங்களா? டிவிக்கள் நம்ம ஏன் இன்னும் அவங்கள தொண்டர்களை நீங்கள் பண்பட்ட தொண்டர்களாக மாறுங்க, சுய ஒழுக்கம் உங்களுக்கு இன்னும் தேவைன்னு ஏன் சொல்கிறேன்னு இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறாங்களாங்க, சூர்யா தலை மாஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறாங்களாங்க.
இதில் என்னன்னு போட்டு இதில் வந்து நம்ம ஒன்றிய செயலாளர் இதில் இன்ஸ்டாகிராம் அவரோட சமூக வலைதள பக்கத்தில் அவர் வாண்டடாக குரூப்பில் உள்ள வச்சு டிவிகே பயலுகடா, கொடூரமான பயலுகடா, எம்ஜிஆர் நகர் பயலுகடா, கொடூரமான பயல்கடா, ஆண்டவன் ராஜா. என்னங்க இது முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா? அறியாமையின் உச்சம் இல்லையா? இது எந்த இடத்துலையாவதோ நாங்களோ எங்கள் கட்சி நிர்வாகிகளோ எந்த இடத்துலையாவது நாங்கள் தாவேக்கா தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ அவதூறு பண்ணியிருக்கிறோமா, பேசியிருக்கிறோமா? எங்களுக்கு மக்கள் பணிகள் இருக்குது, நாங்கள் மக்கள் பணிகளை பார்க்கணும். நீங்களே சொல்லுங்கள் தோழரே, இது வந்து அறியாமையின் உச்சமா தற்குறித்தனத்தின் உச்சமா? இது ஒன்றிய செயலாளர் உங்களை எந்த வகையில் அவர் உங்களை ஏதாவது தொடர்புன்னு உங்களை திட்டினாரா, பேசினாரா, திட்டினாரா, ஏதாவது பண்ணாரா? இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு வந்து நான் இந்த காணொளி வாயிலாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? இந்த காணொளி வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களாக இருங்கள், ரசிகர்களாக இருங்கள், நிர்வாகிகளாக இருங்கள், யாரால் வேணால் இருங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டனையோ நிர்வாகிகளையோ இந்த திமுக காரங்கள் மீது நீங்கள் அள்ளி வீசுகிறீர்கள் அல்லவா அவதூறுகள், அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டனையோ நிர்வாகிகளையோ யார் மீதையாவது நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் இதை எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். வைத்தீர்கள் என்றால் எங்கள் தலைவர் இளம்புயல் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கென்று ஒரு பாணி உள்ளது, அதை பார்த்து விடாதீர்கள். எங்கு பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிந்து பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், அநாகரிகமான முறையில் பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த இயக்கம் பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் அந்த இயக்கத்தில் பயணியுங்கள், அவருக்காக நீங்கள் என்ன வேண்டுமானோ செய்து கொள்ளுங்கள், தவறு கிடையாது. அதற்காக நீங்கள் மற்ற இயக்கத்தில் வந்தோ மற்ற இயக்க தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ தரக்குறைவாக பேசுவது, சமூக வலைதளங்களில் நீங்கள் அவர்களை ஒரு குரூப் கிரியேட் செய்து அவர்களை அவமதிப்பது, இத்தகைய செயல்களை ஈடுபட வேண்டாம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எச்சரிக்கை விடுகிறேன். இத்துடன் நீங்கள் இதை நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு புரியுதுங்களா இது எந்த அளவுக்கு வந்து லாஜிக்குன்னு தோழரே? நீங்கள் சொல்லுங்க தோழரே. எங்கள் தலைவராகட்டும், எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் ஆகட்டும், இன்ன வரையிலும் தலைவரை பற்றி தப்பாக, அதாவது இன்ன வரையிலும் விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசினாரா? இப்போ கூட லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்? அவர் பச்சை தமிழர், அவர் வந்தவுடனே நான் தான் வரவேற்றேன், அவரு இன்னும் அரசியல் மயமாக்கப்படட்டும், மக்களுக்காக வேலைகள் செய்யட்டும், அவர்கள் தொண்டர்கள் வந்து அரசியல் மயமாக்கப்படணும், பண்பட்ட தொண்டர்கள் ஆகட்டும், அப்புறம் நம்ம வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க பற்றி அப்புறம் அது மறுபடியும் பேசிக்கலாம்ப்பா, இப்போ நம்ம அதை பேச வேணான்ட்டார். எந்த இடத்துல தாக்கி பேசினாரா? அவர் தவறுகளை சுட்டி காட்டினார், இந்த மாதிரி நீங்கள் செய்வது தவறு அல்லவா அப்படின்னு சுட்டி தான் காட்டினார். ஆனால் இன்று எங்கள் ஒன்றிய செயலாளருக்கு நீங்கள் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் மெசேஜ் போடுகிறீர்களே, இது வந்து நான் முட்டாள்தனம்னு எடுத்துக்கவா, அடிமைத்தனம்னு எடுத்துக்கவா, இல்லை புரியாமையின்மைன்னு எடுத்துக்கவா? இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போது இத்தகைய செயல்களை உங்களுடைய கட்சி தலைவர் சொன்னால் அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏப்பா இந்த மாதிரி நீங்கள் யாரையும் பேசாதீங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதை நீ கேட்கணும்ப்பா. அவன் தான்ப்பா தொண்டை, நீ தொண்டனே இல்லைங்கிறான். நான் நீ ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிற இன்னும். அப்புறம் அதில் இன்னொன்று வேறங்க, அந்த கட்சியில் ஒரு பெண்மணி இருந்ததுங்க, மகளிர் அணியில் இருந்தது, ஒன்றிய மகளிர் அணியில் இணையமைப்பாளராக இருந்ததுங்க. திமுகவை சார்ந்த ஒரு நபர் வந்து அடிச்சிட்டார். யாரும் என்ன பொறுப்பெல்லாம் சொல்ல விரும்பலை, அவர் அடிச்சிட்டாரு. அந்த அம்மாவுக்கு மண்டை உடஞ்சிருச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன நீதி வாங்கி கொடுத்தீங்க? ஷோ மீ த ரெக்கார்ட்ஸ், ப்ரூஃப் காட்டுங்க. அந்த நபரை தூக்கி உங்களால் சிறையில் வைக்க முடிஞ்சுதா? இல்லை அந்த அம்மாவுக்கு அடிபட்டு அந்த அம்மா தலைவலியால் அழுகுது, எனக்கு வேலை செய்ய முடியல, கீழே குமிஞ்சா மயக்க வருது அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் வடிக்குது. அந்த அம்மாவுக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடிஞ்சுதா? அந்த அம்மா ஏழை குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு வந்து உங்களால் அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் உங்களால் பண்ண முடிஞ்சுதா? என்னப்பா பண்ணீங்க? உங்கள் கட்சியில் வந்து அந்த பெண்மணிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி ஓகே, நான் போய் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் அவதூறுகள் அள்ளி வீசல மீறினாளுங்களாச்சே, விர்ச்சுவல் வாரியர்ஸு. அதனால் இவரையே கேட்போம், யூடியூபர் அவர் சகோதரர், அருமை சகோதரர் தோழரையே கேட்போம். தோழரே, உங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்தது தெரியுங்களா? சென்னிமலை ஒன்றியத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும்.
சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இல்லை சொல்லுங்கள். நானும் கூட அதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த நைட்டு 10 மணி 12 மணிக்கு நீங்கள் தான் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு இருந்தீங்க. ஆமாங்க ஆமாங்க. என்னுடைய சமூக தெரியல. அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைங்க, நீதியே அந்த அம்மாவுக்கு கிடைக்கலிங்க. என்னத்துங்க சொல்கிறது நான்? சொல்லுங்கள், இது என்னத்துங்க நம்ம சொல்கிறது? அந்த அம்மா புலம்பிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் அப்போ கட்சியில் தான் இருந்தீங்க. அப்போ நான் வந்து அது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுக்காக நான் அவ்வளோ குரல் கொடுத்தேன். நான் எதையும் சந்திக்க தயாராக இருந்தேன், நான் அவ்வளோ குரல் கொடுத்தேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து எந்த ஒரு மறுபரிசீலனையும் அவர்களுக்காக பண்ணவில்லை. அவங்க குடும்பத்துக்காக இவங்க எதுவுமே பண்ணலை. என்னங்க பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ரெக்கார்டு காட்டுங்க. அவர் உள்ள சிறை தண்டனை அவர் அனுபவிச்சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் காட்டுங்க. நான் இல்லைன்னு ரெக்கார்ட்ஸ் நான் காட்டுறேன். அந்த அம்மாவுக்கு நீங்கள் எந்த ஒரு உங்களுக்காக அடி வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் இதை கூட நீங்கள் எந்த ஒரு உதவியும் பண்ணலை. உங்களுடைய இதுதான், உங்களோட நாம்ஸ் இதுதான். எனக்கு தெரியுங்க, நான் இருந்தேங்க, குரல் கொடுத்தவன் நான். சரிங்களா, குரல் கொடுத்தவன் நான். அப்புறம் இரண்டாவது இன்னொரு சம்பவம் அதே மாதிரி கிழக்கு ஒன்றியத்தில் இளைஞர் அணியில் இணை அமைப்பாளராக தம்பி இறந்துட்டாப்புல, சஞ்சீவ் போட்டிருந்தது. தம்பிக்கு பதவி கொடுத்துருந்தது போட்டிருந்தாங்க அவங்க. தம்பி வந்து ஒரு வாகன விபத்தில் எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைஞ்சிட்டார். சரிங்களா, இது அகால மரணம் அடைஞ்சிட்டார். இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்தது, அதே சொல்கிறேங்க. அதே வந்து தெற்கு ஒன்றியத்தில் வந்து ஒரு மகளிர் அணியில் ஒரு அம்மாவோட வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அதற்கு சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், சென்னிமலையில் முக்கிய நிர்வாகிகள் எல்லோரும் நைட்டு விடிய அந்த அம்மா வீட்டில் போய் படுத்திருந்தாங்க. பந்தல் போடுறது, சேர் வாங்கிட்டு வர்றது, டீ வாங்கி கொடுக்குறது, காஃபி வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணாங்க. யாருக்கு? அந்த மகளிரோட கணவர் இறந்ததற்காக. நான் தவறு சொல்லவில்லை, கணவர் இறந்ததுக்காக அவங்க அதை பண்ணாங்க. அப்போது ஒன்றிய இளைஞர் அணியில் ஒரு பையன் வாகன விபத்தால் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கல்ல எதிர்பாராத விதமாக. இன்ன வரையில் நீங்கள் அவனுக்காக என்ன பண்ணீங்க? அவன் வீட்டு வாசலுக்கு வந்தீங்களா? அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? முக்கிய நிர்வாகிகள் உங்களைத்தான் கேட்குறேன், தெரியுமா? இன்ன வரையில் அவனுக்காக என்ன பண்ணீங்க? ஒரு பெண்மணியோட பெண்மணி அன்பு சகோதரி அவரோட கணவர் இறந்ததுக்காக அவங்க வீட்டில் போய் விடிய உட்காந்துருந்துட்டு வந்தீங்க. நீங்கள்லாம் ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் பதறிக்கிட்டு ஒடியாந்தீங்க. ஒரு இளைஞர் இறந்தாரே, அவர் வீட்டு வாசலுக்கு வந்தீங்களா? கேட்டிங்களா? சொல்லுங்கள். இவங்க தான் சமூக நீதி சமத்துவத்தை பற்றி பேசுகிறவங்களா? சொல்லுங்கள்.